ஹாய் நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. மீஷோலேருந்து நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். எல்லாமே சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது. ஸோ இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது எல்லாமே இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேக்கப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்கின் கேர் பண்ணணும். இது வின்டர் சீசனால் ஒரு கோல்டு க்ரீம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஆயுகாவோட சந்தனம் கோல்டு க்ரீம். இந்த க்ரீம் ஃபுல்லாகவே வந்து நல்ல சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சந்தனம், மஞ்சள், அதுக்கப்புறம் இன்னும் 26 ப்ரெஷஸ் ஹர்ப்ஸும் இதில் இருக்குது. ஸோ இதை ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா ப்ளம்ப்டாக ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்கும். உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் இருக்க டெக்ஸ்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இப்போ வின்டர் டைம்னால ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும், பேட்சியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்மூதன் பண்ணுறதுக்கு இந்த க்ரீம் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்கும். ஆனால் ஸ்கின்னில் அப்படியே பட்டர் மாதிரி மெல்ட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் நல்லா டீப்பாக பெனட்ரேட் ஆகி நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். இது கொடுக்குற மாய்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. இது நீங்கள் லிப்ஸில் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ட்ரை ஸ்கின்னுக்கு சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். நல்லா ஸ்கின்னை சாஃப்டாகவும் சப்பிளாகவும் ஆக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸும் டேனும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் டச் பண்ணும் போதே ரொம்ப ப்ளம்ப்டாகவும் நல்ல நரிஷ்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் இதே ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமாதி கோல்டு க்ரீமும் இருக்குது. இதுலேயும் ஆயுர்வேதிக் இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. குங்குமப்பூ இருக்குது, லோட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 28 ப்ரெஷஸ் ஹர்ப்ஸும் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக ரேடியண்ட்டாக யூத்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு. இந்த கோல்டு க்ரீம் வந்து உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, பிக்மெண்டேஷன், டல்னஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவும் நீங்கள் நைட் டைம், டே டைம் எப்போ வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். ஸ்கின்னில் ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகும். உங்களுக்கு அந்த அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் சில இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கும், க்ரீஸியாக இருக்கும். இதில் அப்படி இருக்காது. ஸ்கின்னில் நல்லா டீப்பாக போய் மாய்ஸ்சரைஸ் பண்ணும். இந்த கோல்டு க்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா கோகோ பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கின்னை நரிஷ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை எங்கே வச்சுக்கிறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த கோல்டு க்ரீமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த 2 க்ரீம்ஸும் நீங்கள் வந்து பாடிலையும் அப்ளை பண்ணலாம், ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் காமிச்ச இந்த 2 கோல்டு க்ரீம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபைட் பை ஆயுஷ் மினிஸ்ட்ரி. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கூப்பான் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க, RAW20. இதனால் எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லை, ஆனால் உங்களுக்கு 20% வரைக்கும் ஆஃப் கிடைக்கும். இதே ப்ராடக்ட்ஸ் மற்ற சைட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்காலையும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து மீஷோ மேக்கப்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ண போகிறது வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட மேஜிக் குஷன் ஃபவுண்டேஷன் தான். அப்ளிகேட்டர் இது மாதிரி ஒரு தனியாக பவுச்சில் வரும். ஸோ இதுதான் குஷன் ஃபவுண்டேஷன். இதோட பேக்கேஜிங் ஸ்டைல் நல்லா இருக்குது, ஆனால் வந்து கன்வீனியண்ட்டாலாம் இல்லை. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே இந்த சுனிசா ஃபவுண்டேஷன் பற்றி தெரிஞ்சிருக்கோம்ல, அதே மாதிரி தான் இவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அப்ளிகேட்டர்லேருந்து குஷன் டைப் எல்லாமே சேம் தான். இதில் ப்ரெஸ் பண்ணால் அந்த குஷன் ஃபவுண்டேஷன் வந்து வெளில வரும். ஸோ இது நான் வந்து கையிலே ஃபுல் ஃபேஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஷேடு ஒன்று தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்குது என்னோடய ஸ்கின் டோனோட. இது வந்து கொஞ்சம் பீச் ஷேடில் இருக்குது. அண்ட் சுனிசா மாதிரி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அது மாதிரி கிடையாது. பேக்கேஜிங் ஸ்டைல் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்குது, தவிர பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. சுனிசாவில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆயில் ஃபினிஷ் இருக்கும். இதில் வந்து நார்மல் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இதில் கொடுத்த அப்ளிகேட்டரும் வந்து நல்லா இல்லை, ஸ்ட்ராங்காகவே இல்லை நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. ஆனால் வந்து உங்களுக்கு அந்த கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் தான் இருக்கும். அப்ளிகேட்டரை நான் வந்து ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ் வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகே மாதிரி ப்ராடக்ட் தான் இது. ஒரு 5க்கு நம்ம வந்து 2.5 கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நான் வந்து மார்ஸோட கிளிட்டர் ஐஷேடோ பேலட் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இதோட கலர்ஸ்லாம் செம்ம வைப்ரண்ட்டாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு இந்த பேலட் வந்து பார்க்குறதுக்கு. என்னோடய அவுட்ஃபிட் மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து கோல்டன் ஷேட் எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக அப்ளை ஆகிடுச்சு. டக்குன்னு அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் நான். இந்த ஐஷேடோவில் ஆல்ரெடி க்ளூ இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து ஐலிட்ஸில் அப்ளை பண்ணால் போதும், ஸ்டிக் ஆயிரும். எக்ஸலண்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ஐஷேடோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு 4.5 கொடுப்பேன் 5க்கு. நெக்ஸ்ட் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த ஐப்ரோ ஸ்டைலிங் ஜெல் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை நம்ம வந்து ஸ்லைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே அந்த வாண்ட் இருக்கும், ப்ளஸ் வந்து இந்த ரேசரும் கொடுத்துருக்காங்க, ஐப்ரோ ரேசரும் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து வாங்குகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா ஹேரும் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் எந்த ஐப்ரோ பென்சில் ப்ராடக்ட் எதுவுமே வந்து போடலை. நான் மீஷோவில் செக் பண்ணும் போதே வந்து நல்லா தெரிஞ்ச பிராண்ட் இருக்க மாதிரி தான் வந்து வாங்கினேன். ஏன்னா தெரியாத பிராண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுல்ல, ஸோ அதனால தான். நெக்ஸ்ட் நான் காஜலுக்கு வந்து இந்த ப்ளூ ஹெவனோட 24 hour காஜல் வந்து எடுத்திருக்கேன். இந்த காஜல் 100 rupeesக்குள்ளே தான் வரும். இது வந்து ஒரு நார்மல் ஓகே காஜல் தான், சூப்பராக இருக்குலாம் சொல்ல முடியாது. ஒரு நார்மலாக ஒரு காஜல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுமோ அது மாதிரி தான் இருக்குது, ஸ்மஜ்ஜும் ஆகும். அண்ட் இதுக்கப்புறம் லிப்ஸ்க்கு நான் வந்து இந்த டேட்டூ லிப்ஸ்டிக் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இது மட்டும் தான் தெரியாத பிராண்டாக நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கணும், ஏன்னா இது ரொம்பவே வைரலாக இருந்தது. இது மாதிரி ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக காட்டன் பட்ஸ் இருக்கும். இந்த காட்டன் பட்ஸில் தான் லிப் ஸ்டெயின் இருக்கும். காட்டன் பட்டில் 2 சைடு இருக்கும்ல, ஸோ ஒரு சைடை மட்டும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா அதோட லிப் ஸ்டெயின் வந்து இன்னொரு சைடில் வரும். இதோட ஷேடு வந்து ரெட் ப்ளஸ் ஆரஞ்ச் ஷேடு. இது லிப்ஸில் அப்ளை பண்ணும்போது லிப்ஸ்டிக் மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப கம்மியான பிக்மெண்டேஷன் தான் இருக்கும். ஒரு நேச்சுரலான ஒரு எஃபெக்ட் இருக்குது. பாட்டம் லிப்ஸில் தான் வந்து ஈஸியாக வந்து அந்த கலர் வருது தவிர அப்பர் லிப்ஸில் வந்து இந்த கலர் வரமாட்டேங்குது. கொஞ்சம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நான் டிஷ்யூ வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு பார்த்தா கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஃபவுண்டேஷனுக்கும் இது நான் ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன், ஆனால் ஃபவுண்டேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் தான் ஆகுது. ஸோ என்னோடய ரேட்டிங் இந்த லிப்ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5 out of 5. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த ட்ரை பண்ணி ஒரு கம்ப்ளீட் மேக்கப் லுக் மாதிரி ஆயிடுச்சு. இயரிங்ஸ்க்கு இந்த மாதிரி கோல்டு ப்ளஸ் பேர்ல் இருக்க மாதிரி ஒரு இயரிங் வந்து வேர் பண்ணியிருக்கேன். நல்ல லாங் இயரிங் இது. இந்த குர்த்தி, இந்த ஜுவல்லரி எல்லாமே வந்து ஆன்லைன் சைட்டில் தான் வந்து வாங்கினது. எல்லா லிங்க்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் போட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு வேறு எதாவது இந்த வீடியோ ரிக்வெஸ்ட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். And until I meet you next, Akshararao, bye and take care of yourself. Bye.